இங்கதான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் ஸ்பைடர்மேன். முகமூடியை போட்டுக்கிட்டு கோழ மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிற இவனை பத்தி நியூயார்க்ல வாழ்ற ஒவ்வொருத்தரும் எனக்கு தகவல் கொடுக்கணும். ஒன்னு தெரிஞ்சுக்க, இந்த ஜே ஜோனா ஜேம்சன் டெய்லி பியூகல் கம்யூனிகேஷனோட சிஇஓவா இருக்கிற வரைக்கும் நிச்சயமா நான் உன்னை விடவே மாட்டேன் ஸ்பைடர்மேன். எப்படி மூச்சு விடாம பேசுறீங்க? வாய் வலிக்கலையா மிஸ்டர் ஜோனா? என் வயசு பசங்களா இப்பதான் முழிச்சிருப்பாங்க. ஆனா நான் 10 பேரை பந்தாடிட்டு 11வது ஆளை தேடி போயிட்டு இருக்கேன். அன்பு காட்டலனாலும் திட்டாம இருக்கலாம்ல. ஒவ்வொரு நாளும் இந்த ஊரை காப்பாத்துறதுக்காக நான் எவ்வளவு பாடுபடுறேன்னு நீங்க பார்த்தாதான் தெரியும். வலையில தொங்கிட்டு போறதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அனுபவிச்சாதான் தெரியும். இந்த சூப்பர் ஹீரோ வேலை பாக்குறதுன்னு ஸ்கூலுக்கு போயிட்டு வர மாதிரி கிடையாது. ஸ்கூல்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் பீரியடுக்கு முன்னாடி மே 8க்கு நான் கேக் வாங்கிட்டு போகணும். அதுக்கப்புறம் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான மேரி ஜேன் கூடயும் ஹாரி கூடயும் நேரத்தை கழிக்கணும். அதுக்கப்புறம் கிளாஸ்ல போய் கொரட்டை விட்டு தூங்க வேண்டியதா. முதல்ல தாறுமாறா போயிட்டு இருக்கிற இந்த கார்ல இருந்து போலீஸை காப்பாத்தணும். எனக்கு நம்ம ஜேம்சன் உன்னை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு தோணுது ஸ்பைடி. முதல்ல இதை அவர்கிட்ட போய் சொல்லுங்க. வந்துட்டியா சிலந்தி மனிதா, இது உன்னை வெளியில கொண்டு வரும்னு எனக்கு தெரியும். சுத்தம் போ. இவன் தான் டிராப்ஸ்டர். நான் ஸ்பைடர்மேனா மாதிரி 1 வருஷம் ஆகுது. இந்த 1 வருஷத்துல இவன் கூட 3 தடவை சண்டை போட்டிருக்கேன். F- கிரேட் அளவுக்கு போயிருக்கா. என் தவறுகள்ல இருந்து ஏதாவது கத்துக்கிட்டு இருக்கான்னு பார்க்கலாம். 4வது தடவை நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. பொதுமக்களுக்கு கருத்து சொல்றதுக்கு இதுதான் சரியான சமயம். கொஞ்சம் பெண் கிடைக்குமா? என்னப்பா இது? எதையோ பார்த்து இவன் கண்ணு பயத்துல நடுங்குது. ஆனா என் ஸ்பைடி சென்ஸ்க்கு எதுவும் தெரியலையே. என்ன பத்தி ஒரு சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். அவங்களுக்கு இந்த ஸ்பைடி சென்ஸ பத்தி தெளிவா சொல்றேன். எனக்கு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சா போதும், உடனே என்னோட தலையில ஒரு அலார்ம் அடிச்சிடும். ஒருவேளை அலார்ம் கிளாக்ல பேட்டரி இல்லாம போயிடுச்சோ? ஹலோ, இது வேலை செய்தா? ஓ, ஷீல்டோட ஹெலி கேரியர் இவ்வளவு கீழே வந்துட்டு இருக்கு. ஸ்பைடர்மேன் நிக் ஃபியூரி, ஷீல்டோட டைரக்டர். பிரிச்சு சொல்லணும்னா ஸ்ட்ராட்டஜிக் ஹோம்லேண்ட் இன்வென்ஷன், என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் டிவிஷன். இவங்க பெரிய உளவாளிங்க. ஊரை காப்பாத்துற சூப்பர் ஹீரோஸை ரகசியமா உளவு பாக்குறது தான் உங்க வேலையா? அங்க பாரு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ அந்த வில்லனை தான் பிடிக்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா கொஞ்சம் சுத்திப்பாரு. இதே கேப்டன் அமெரிக்கா இங்க இருந்தா இப்படி ஆயிருக்குமா? 5 நொடியில டிராப்ஸ்டர் அவர் தடுத்திருப்பாரு. ஆனா அவனுக்கு 3 நிமிஷம் ஆயிருக்கு. அதுவும் ஏகப்பட்ட சேதாரங்களோட. நாங்களும் நல்லதானே செஞ்சோம். ஆனா பாதிப்பு அதிகமா இருக்க. ஆமா. எங்க பாரு, ஆரம்பத்துல எல்லாருமே சொதப்புறது உண்டு. அயன்மேன் கூட ஆரம்பத்துல இப்படிதான் இருந்தார். ஆனா காலப்போக்குல அவர் எல்லாத்தையும் கத்துக்கிட்டாரு. அதே மாதிரி சொதப்பல் வேலை செஞ்சிட்டு இருக்கிற உன்னையும் ஒரு சூப்பர் ஹீரோவா என்னால மாத்த முடியும். அதான பார்த்தேன். விஷயம் இல்லாம நீங்க என்ன பார்க்க வர மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த யூனிஃபார்மே எனக்கு போதும். உங்களோட யூனிஃபார்ம் எனக்கு தேவையில்லை. நான் கிளம்புறேன். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன் பீட்டர் பார்க்கர். என் பேர் எப்படி? எனக்கு எல்லாம் தெரியும். நான் சிறந்த உளவாளி. மறந்துட்டியா? என்ன பத்தி தெரியாதுல? நான் ஆரம்பத்துல இருந்தே வரேன். அங்கிள் பென் கூடயும் அண்ட் மே கூடயும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அப்பதான் ரேடியாக்டிவ் ஸ்பைடர் என்ன கடிச்சது. எனக்கு சக்திகளும் வந்தது. ஒரு நாள் ராத்திரியே அங்கிள் பென்னை நான் இழந்துட்டேன். அன்னைக்குதான் எனக்கு கிடைச்ச இந்த சக்தியை வச்சு நான் நல்ல விஷயங்களை மட்டும்தான் பண்ணுவேன்னு சத்தியம் பண்ணேன். ஆனா இந்த விஷயம் இவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியலையே. சக்திகள் அதிகரிக்கும் போது பொறுப்புகளும் அதிகரிக்கும்னு ஒரு பெரிய மனுஷன் சொல்லியிருக்காரு. அங்கிள் பென் ரொம்ப நல்லவர். அவர் இறந்து 1 வருஷம் ஆகுதா? உயிரோட இருந்திருந்தா இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள். உண்மையிலேயே நீ அவருக்கு பெருமையை தான் சேர்த்திருக்க.
அதை நீ சிறப்பா செய்ய நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். பொறுப்பா நடந்துக்கிறது எப்படின்னு நான் உனக்கு சொல்லித் தரேன். என்ன சொல்ல வரீங்க? சாதாரண ஸ்பைடர் மேனா உனக்கு ஷீல்டு பயிற்சி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அல்டிமேட் ஸ்பைடர் மேனா நீ மாறணும். அல்டிமேட் ஸ்பைடர்மேன்னா எந்த அளவுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதுதான் அல்டிமேட். சூப்பர். என்னோட இந்த அல்டிமேட் செல்போனை அல்டிமேட் வைப்ரேட்ல போடுறது நல்லதுன்னு தோணுது. உன்னோட தொழில்நுட்பம் பழசு. இதை பயன்படுத்தி பாரு. ஷீல்டு விஞ்ஞானிக்கு அடுத்த தலைமுறைக்கான வெப் ஷூட்டரை உருவாக்கியிருக்காங்க. பெருசா இருக்கு, வெயிட்டா இருக்கு. நான் வேண்டான்னு சொல்லலையே. உன்னோட திறமையும் என் பயிற்சியும் சேர்ந்தா நீ ஒரு பெரிய ஹீரோவா வருவ. அடுத்த கேப்டனாவோ அடுத்த அயன்மேனாவோ நீ மாற வாய்ப்பு இருக்கு. உங்க ஆஃபருக்கு தேங்க்ஸ் இருந்தாலும் எனக்கு உங்க கூட சேர துளி கூட விருப்பம் இல்ல. வேற ஆள ட்ரை பண்ணுங்க. ஓகே. விளையாட்டு பையன். சந்தோஷமா மிஸ்டர் ஆஸ்பார்ன்? ரொம்ப சந்தோஷம் ஆக்டேவியஸ். நம்ம நாட்டுடைய ராணுவ வளர்ச்சிக்கு ஸ்பைடர்மேனுடைய சக்தி நிஜமாவே பெரிய உதவியா இருக்க போகுது. அவன் சக்திகளை நான் டூப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சேன்னா அதுக்கப்புறம் நம்ம நாட்டோட ராணுவத்துக்கு ஸ்பைடர் சோல்ஜர்ஸை அதிக விலைக்கு விற்பேன். ஸ்பைடர்மேன் ஷீல்டு கூட சேர்ந்து வேலை செய்வான்னு நிக் ஃபியூரி கனவு கண்டுட்டு இருக்கான். ஆனா எதை பத்தியும் கவலைப்படாம பொறுப்பில்லாம எல்லாத்தையும் சொதப்புற இந்த ஸ்பைடர்மேன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனை சிக்க வைக்கிறதும் சுலபம். 2ஆம் கட்ட நடவடிக்கை ஆரம்பிக்க சொல்லி நண்பர்களுக்கு தகவல் கொடுத்துறேன். பீட்டர், காலையில போன் பண்ணிருந்த, ஏன் எடுக்கல? எங்க போயிருந்த? சாதாரண ஸ்பைடர் மேனான உனக்கு ஷீல்டு பயிற்சி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அப்படியா? எம்ஜே கிட்ட போய் சொல்ல எனக்கு பிடிக்காது. சின்ன வயசுல இருந்தே நானும் மேரி ஜேன் வாட்சனும் ரொம்ப நெருங்கின நண்பர்கள். 5 வயசுல இருந்து நாங்க 2 பேரும் நண்பர்களா இருக்கோம். பக்கத்து வீடுங்கிறதுனால எப்பவுமே நாங்க 2 பேரும் ஒன்னா தான் இருப்போம். 12 வயசு ஆனதுக்கு அப்புறம் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிற நண்பர்களா ஆனோம். இப்பவும் நல்லா போயிட்டு இருக்கு. இது கொஞ்சம் பாரு பார்க்கர். நியூயார்க்ல இருக்கிற ஒவ்வொரு குடிமக்களும் அந்த முகமூடிக்காரன் கிட்ட ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். குறிப்பா அவனை பத்தின தகவல் கிடைச்சா உடனே எனக்கு தெரியப்படுத்தணும். பிளேட முழுங்கிட்டாரா? நான் இப்படி கத்துறாரு. நீ வேணா பாரு, ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் இவரோட நியூஸ் பேப்பர்ல நான் ரிப்போர்ட்டரை ஜாயின் பண்ணுவேன். ஜேம்சன் கிட்ட வேலை பார்க்க போறியா? என்ன கொடுமைப்பா இது. உனக்கு அவரை பத்தி தெரியாது. அவரோட நியூஸ் பேப்பர் தான் ஊர்லயே சிறந்த நியூஸ் பேப்பர். சில நேரங்கள்ல நம்ம உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எப்பவோ ஹாரி மாதிரி இருக்க முடியாதுல்ல. இவன் தான் ஹாரி ஆஸ்பார்ன். எனக்கு ஹாரியை ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே ஹாரியை ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? அவன் பணக்காரன், அழகானவன். அதை விட முக்கியம், எனக்கு எப்ப உதவி தேவைனாலும் உடனே ஓடி வர ஒரு நண்பன். ஹேய் பீட்டர் பார்க்கர். நான் தான். என்ன தெரியலையா? ஹாரி ஆஸ்பார்ன். நானும் உன் ஸ்கூல்ல தான் படிக்கிறேன். உள்ளவா. தேங்க்ஸ் ஹாரி. இந்த உதவியை மறக்க மாட்டேன். பரவாயில்ல விடு பீட்டர். டாட், நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, எல்லார்கிட்டயும் அடி வாங்குவானு. அது இவன் தான். உனக்கு உண்மையிலேயே நல்ல நண்பர்கள் தேவை பீட்டர். எனக்கும் ஆசைதான். அப்படின்னா என் ஹாரிக்கு நீ ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிற. அப்படியாவது அவன் படிச்சு பாஸ் ஆகுறானான்னு பாப்போம். என்னை பத்தி குறை சொல்லாம உங்களால இருக்கவே முடியாதா டாட்? நீ குறை சொல்ற மாதிரி தானே நடந்துக்கிற. உங்க 2 பேரையும் இப்பதான் சந்திக்கிறேன். ஆனா ஒரு பையன் மேல அப்பாவுக்கு இவ்வளவு அக்கறை இருக்கிறது நல்ல விஷயம். உன்னோட அனுபவம் இப்படி பேச வைக்குது போல இருக்கு. நான் எங்க அப்பாவை பார்த்ததே இல்ல சார். ஆனா நான் தப்பு பண்ணா என் அங்கிள் பென் பின்னி எடுத்துருவாரு. அடி வாங்குறது பீட்டருக்கு புது விஷயம் இல்ல போல இருக்கு ஹாரி. அவர் சிரிக்கிறாரு. உண்மையிலே எங்க அப்பா சிரிக்கிறாரு. இது எப்படி உன்னால செய்ய முடிஞ்சது? அது ஒரு தனி திறமை. அந்த நாள்ல இருந்து நானும் ஹாரியும் நெருங்கின நண்பர்கள் ஆயிட்டோம். இதனாலேயே என் ஸ்கூல் எனக்கு பிடிக்கும். ரொம்ப ஜாலியா இருக்கும். ஏய், நீ இங்க இருக்கியா பார்க்கர்? இந்த ஒரு தொல்லை மட்டும்தான். மறுபடியும் லாக்கர்ல அடைஞ்சுக்க நீ தயாரா இருக்கியா? வெறியோட என்ன தாக்க காத்துக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா? இவன் பேரு ஃபிளாஷ் தாம்சன். இவன் ஒரு ஃபுட்பால் ஸ்டார். சின்ன வயசுல இருந்தே எங்க 2 பேர் உறவு எலியும் பூனையும் மாதிரி. இன்னைக்கு உனக்கு ஃபுல் கிளாஸும் இந்த லாக்கருக்குள்ள தான். ஜக ஜகன் ஜொலிக்கிறியே. அடுத்த வருஷம் பார்க்கலாம் பார்க்கர். என் மனசுல ஒரே ஒரு ஆசை மட்டும் இருக்கு. உள்ளேயே உட்காரு. ஆனா நான் அப்படி செஞ்சுட்டேன்னா ஜேம்சன் சொல்ற எல்லாமே உண்மைங்கிற மாதிரி ஆயிடும். அதோட அங்கிள் பென்னுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தையும் மீறின மாதிரி ஆயிடும். மறுபடியுமா? அவனை நீ தட்டி கேட்கவே மாட்டியா? நீ யாருங்கிறத நிரூபிக்கணும் தம்பி. நான் உன் வயசுல இருக்கும்போது இந்த மாதிரி எவனாவது வந்து வாலாட்டினானா என்ன நடக்கும் தெரியுமா? வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். நாம வம்பு சண்டைக்கு போக கூடாது, வந்த சண்டையை விடக்கூடாது. அப்படி விட்டுட்டோம்னா அது நமக்கே ஆபத்தா அமைஞ்சிரும். பீட்டர்,
எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. நீ ஏன் ஃபிளாஷை எதிர்க்கவே மாட்டேங்கிற? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் எடுத்துக்க சொல்றியா? இதை விட ஏகப்பட்டது இருக்கு. என் ஸ்பைடி சென்ஸை பத்தி சொன்னது ஞாபகம் இருக்கா? அந்த ஆள பயங்கரமா அடிக்குது. கவனமா கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். உங்க பிரின்சிபல் ஒரு முக்கியமான விஷயத்தை அறிவிக்க வந்திருக்கார். பசங்களா, நான் சொல்றத கேளுங்க. நம்ம ஸ்கூலே இப்போ இவங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. இவங்க The Frightful Four. ஆனா 3 பேர் தானே இருக்கீங்க. ஓ, கெட்டவங்களுக்கு பேர் போனவங்க இவங்க. விசர்ட் அதிநவீன ஆயுதங்களை கையாளுறாங்க. கிளா சத்தத்தை வச்சு எல்லாத்தையும் சாதிக்கிறவன். தண்ட்ரா வருங்காலத்துல இருந்து வந்திருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த பெண். ரொம்ப மோசமானவன். அப்புறம் டிராப்ஸ்டர். இல்ல ஒரு நிமிஷம், நான் ஏற்கனவே அவனை பிடிச்சிட்டேனே. டிராப்ஸ்டர் மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பைடர்மேன் இந்த பள்ளிக்கூடத்துல தான் படிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஸ்பைடர்மேன் சரணடையிலன்னா இந்த இடத்தை அக்கு வேறா ஆணி வேறா பிரிச்சிடும். இது ஒண்ணும் விளையாட்டு இல்ல. க்ளா சரி, உங்கள யார் அந்த மர்மமான சிலந்தி மனிதன்னு சொல்லுங்க. ஆசிரியரா, மாணவியா, சாப்பாடு பரிமாறுற இவங்க உண்மையை சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. க்ளா, நிலைமையை உங்களுக்கு புரியவை. கண்டிப்பா இவன் ஸ்பைடர்மேன் கிடையாது. இவனை இங்கேயே நசுக்கிடுற. வேண்டாம், நசுக்காத. இவனை வச்சு மத்தவங்களுக்கு புரியவை. இதை நிறுத்துங்க, நான் சொல்லிடுறேன். சொல்லு. என்னமோ சொல்ல போறேன்னு சொன்னியே, என்ன அது? இருங்க சொல்றேன். எல்லாருக்கும் இது கேட்கணும்ல. சாப்பாட்டால அடிங்க. ஒண்ணு மட்டும் புரியல, நான் இங்கதான் இருப்பேன்னு அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஃபியூரி சொல்றது சரிதான். நான் இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கணும். ஹேய், அவங்களையே தொந்தரவு பண்ற. அதான் நான் இங்க இருக்கேன்ல. இப்படி என்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டீங்களே. ஏற்கனவே உங்கால ஒருத்தர் வாங்கி கட்டியுமா நீங்க அடங்கல? சென்சார் வைக்கிற இடமா இது? கண்ட இடத்துல வச்சு கடுப்பேத்துறானுங்க. ஹே பொண்ணே, கொஞ்சம் திரும்பி பாரு. தேவையில்லாம ஸ்பைடர்மேன் பொண்ணுங்களை அடிக்கிற மாதிரி செஞ்சுட்டீங்க. ஸ்பைடர்மேனா மாட்டிக்கிட்டான். டாக்டர் ஆக்டிவிஸ், நாங்க அவனை கண்டுபிடிச்சிட்டோம். இதோ அவனை பாருங்க. பிரமாதம். விசர்டும் ஸ்பைடர்மேனும் இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவனுடைய சக்தியை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு தான் வருவாங்க. ரொம்ப நல்லது. ஆனா இதுக்கு அங்க நிறைய சாட்சிகள் இருக்காங்க. பேசாம நான் அந்த மிட் டவுன் ஹை ஸ்கூலையே தரமட்டமாக்கிடவா? மிட் டவுனா? அந்த மாதிரி எதுவும் செஞ்சிடாத. அங்க என் பையன் படிக்கிறான். தப்பிச்சிட்டவா இருக்க. இதோ வரேன். கதை முடிச்சுது. அடங்க மாட்டியா? நானும் உன்னை எதுவும் பண்ண வேண்டாம்னு பாக்குற, விட மாட்டேங்கிறியே. என்னோட முதல் ஃப்ரெண்ட் பேஜ் ஸ்டோரி இதுதான். இவள எதுவும் செய்யாத. ஹாரி, இந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்கும் ஹீரோ நினைப்பா? கொஞ்சம் டான்ஸ் ஆடுறியா?
பறக்கும் பழைய கைதிகள். இப்ப உன்னால என்ன செய்ய முடியும் ஸ்பைடர்மேன்? அவசரப்பட்டுட்ட பாத்தியா? ஐயாவோட திட்டமே வேற இல்ல. ஸ்பைடர்மேன். என் பேரு ஃபிளாஷ் தாம்சன். நான் உங்களோட பெரிய ரசிகன். நான் உங்களுக்கு உதவி பண்ணட்டுமா? கண்டிப்பா நண்பா. இதுக்குள்ள கொஞ்சம் போங்க. ஓகே, போயிட்டேன். என் சிக்னலுக்காக காத்துக்கிட்டு கொடுத்ததும் வெளியே வந்து எல்லாரையும் சுத்தி வளைச்சிரு. ஞாபகம் இருக்கட்டும், நான் சிக்னல் கொடுத்தாதான் வரணும். பயப்புள்ள அப்பாவியா இருக்கு, இருந்தாலும் என் ஆசை நிறைவேறிடுச்சு. அவன் எங்க போனா? காவல்துறையோட மோதுறது நம்ம வேலையில். வாங்க போலாம். ஹாரி, நான் மேரி ஜேன். நான் பேசுறது கேக்குதா? இதெல்லாம் ஏன் தப்புதான் மிஸ்டர் ஆஸ்பான். என்ன மன்னிச்சிருங்க. எதுக்காக நீ மன்னிப்பு கேட்கிற பீட்டர்? உன்னால என்னதான் செஞ்சிருக்க முடியும்? உண்மையிலேயே ரொம்ப மோசமான நாள். ஸ்பைடர்மேன், ஹலோ. நான் தயாரா இருக்கேன். ஸ்பைடி, பரவாயில்ல, இது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. பொதுமக்களோட கவனத்துக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வர விரும்புறேன். இன்னைக்கு முகமூடிய போட்டுக்கிட்டு கோட மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த ஸ்பைடர்மேன் அப்பாவி பசங்களோட வாழ்க்கையில விளையாடி இருக்கான். பொதுமக்களோட நிம்மதியான வாழ்க்கைக்கு கேடு விளைவிக்கிறவன் இந்த ஸ்பைடர்மேன். நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், ஆனா நீங்க யாரும் நான் சொன்னதை நம்பல. இன்னைக்கு டெய்லி பியூகல் கம்யூனிகேஷன் சார்பா போலீஸ் கிட்ட நான் ஒண்ணு வேண்டி கேட்டுக்கிறேன். ஸ்பைடர்மேனுக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுங்க. முகமூடிய போட்டுக்கிட்டு இந்த ஊரையே நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அவனை எப்படியாவது அரெஸ்ட் வா பண்ணுங்க. பீட்டர். ஹாய் ஆண்ட் மே. உனக்கு ஒண்ணும் ஆகலையே? உன் ஸ்கூல்ல ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியும். ஸ்பைடர்மேன் இப்படி ஒரு வயசான ஆன்டி கூடியா வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படி நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தப்பு. என் ஆன்டி ரொம்ப திறமையானவங்க. நாள் முழுக்க வேலை செய்வாங்க. திங்கட்கிழமை ராத்திரி யோகா பண்ணுவாங்க. செவ்வாய்க்கிழமை சமையல் கத்துப்பாங்க. வியாழக்கிழமை ஸ்னோ போலிங். அவங்க இவ்வளவு பிஸியா இருக்கிறதுனாலதான் நான் சுதந்திரமா இருக்கேன். ஏன்னா ஸ்பைடர்மேனோட உதவி எப்ப தேவைப்படும் யாருக்கும் தெரியாதுல்ல. இந்த விஷயம் ஆண்ட் மேக்கு தெரிஞ்சது நிச்சயமா என்ன வெளியே விடவே மாட்டாங்க. பயப்படாதீங்க, எனக்கு எதுவும் ஆகல ஆண்ட் மே. என்னால ஹாரியை தான் காப்பாற்ற முடியல. இன்னமும் என் காதுல ஏதோ சத்தம் கேட்டுட்டே இருக்கு. ஆனா டாக்டர் நாளைக்கு வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டாரு. ரொம்ப நல்லது. நம்ப முடியாத விஷயம் என்ன தெரியுமா பீட்டர்? அந்த ஸ்பைடர்மேன் உங்க ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கிறதா அந்த வில்லன்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா பீட்டர்? என்னவோ கிளாஸ்ல உட்காந்து கூட பாட்டு பாடுற மாதிரி கேக்குறீங்க. நான் தம்பி, ஐயாவோட பாட்டு உனக்கு பிடிச்சிருக்குதா? எனக்கு அவனை பத்தி எதுவும் தெரியாது சார். ஒன்னு சொல்லப்பா, ஆஸ்பான் கிட்ட இருக்கிற பணம் என்கிட்ட இருந்தா நான் உன்னை வேற ஒரு ஸ்கூல்ல படிக்க வச்சிருந்திருப்பேன். எனக்கு அது தெரியாதா? ஆமா, டின்னர் தயாரா? கிட்டத்தட்ட தயாராயிடுச்சு. மெழுகுவத்திய கேக்ல வை. கேக்கா? வரும்போது கேக் வாங்கிட்டு வரணுதுன்னு சொல்லிட்டு போனேன். அதுவும் பென்னுக்கு பிடிச்ச கேக். வழக்கம் போல அதை வாங்கிட்டு வர மறந்துட்டியா பீட்டர்? என்ன மன்னிச்சிருங்க ஆண்ட் மே. நான் அத... பரவாயில்ல விடு பீட்டர். ஸ்கூல்ல இவ்ளோ பிரச்சனைகளுக்கு நடுவுல அது உனக்கு ஞாபகம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். அங்கிள் பென், என்ன மன்னிச்சிருங்க. நீ பத்திரமா வீட்டுக்கு வந்ததே எனக்கு சந்தோஷம். மறுபடியும் நான் பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்டேன். அவங்கள எப்ப நீ சந்தோஷமா வச்சிருக்க? உன்னால உன் நெருக்கமானவங்களுக்கு எப்போ ஆபத்து தான். அங்கிள் பென், ஹாரி, முக்கியமான நாள் அன்னைக்கு ஒரு கேக்கே வாங்கிட்டு வர மறந்துட்ட. நீ எப்படி பொறுப்பான பையனா மாறுவ? நான் சொல்றத கேளு. ஃபியூரி உன்கிட்ட சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டு அவர்கிட்ட பயிற்சி எடுக்கிற வேலைய பாரு. இல்லனா கடைசி வரைக்கும் நீ இப்படி பொறுப்பு இல்லாதவனா தான் இருப்ப. முடிவு இப்போ உன் கையில. ஸ்பைடர்மேன் ஒரு சாதாரண ஸ்பைடர்மேனா இருந்தா போதுமா, இல்ல அல்டிமேட் ஸ்பைடர்மேன் ஆகணுமா? ஓகே, நான் முடிவெடுத்துட்டேன். மாலை மரியாதையோட காத்துக்கிட்டு இருங்க ஷீல்ட். இதோ ஸ்பைடி வந்துட்டேன். ஃபியூரி சொன்னது சரிதான். அவரோட உதவியால என் திறமையை நான் வளர்த்துக்க முடியும். தினமும் பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்க முடியாது. இந்த உலகத்துக்கு அல்டிமேட் ஸ்பைடர்மேனால என்ன செய்ய முடியுங்கிறத நிரூபிக்கிற நேரம் இது. ஃபியூரி கொடுத்த இந்த கருவியை பயன்படுத்துவோம், இல்லைன்னா சுக்குனரா சிதறிடுவேன். பரவாயில்லையே, நல்லா உதவுது. அத்துமீறி யாரோ உள்ள நுழைய பாக்குறாங்க. என்னது வரவேற்பு அதிரடியா இருக்குன்னு பார்த்தா அடித்தடியா இருக்கு.
ரூல்ஸை மீறி யாரோ உள்ள நுழைய பாக்குறாங்க. உங்க நண்பர் அல்டிமேட் ஸ்பைடர்மேன் கடமையை செய்ய வந்துட்ட சார். ஷீல்டுக்கு உன்னை வரவேற்கிற ஸ்பைடர்மேன் முதல்ல பயிற்சியை தாக்கு பிடிக்கிறியான்னு பார்க்கலாம். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.